இருந்து 2 ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து சின்னமன் பவுடரில் டிப் பண்ணி அப்படியே பக்கத்து ரோஜா தொட்டியில் வந்து பதிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இதில் இருக்கிற மண் வந்து கீழ்வாகில் இருக்கிறதால அதோடைய பாட்டிங் ஷேடும் வந்து ப்ளஸ் வந்து ரோஜா செடியோட ஷேடும் வந்து அளவாக படும். சன்லைட்டும் வந்து தேவைப்படுற அளவுக்கு இருக்கும். நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றுறதால வந்து காஞ்சும் போகாது. ஸோ சீக்கிரமே தளிர் விட்டுருச்சு. 25 நாளில் தான் நீங்கள் பார்க்குற ரிசல்ட்டு. எவ்வளோ தளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டி தளிராக வந்திருக்கு. இது வந்து 40 டேஸில் உள்ள ரிசல்ட்டு. எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ ரூட் வந்து நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து இன்னுமே நம்ம ரோஸ் கூட வச்சுருந்தோன்னா ரோஸுக்கு வந்து க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை இப்போவே வந்து அப்ரூட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரூட் போய்ட்டுருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பாட்டிங் சாயில், நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற சாயிலை வந்து ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் வச்சு அதில் நல்லா வந்து குழி தோண்டி நல்லா கொத்தி விட்டு இப்போ நான் வந்து அந்த வேர் போகிற அளவுக்கு நான் வந்து இதை வந்து வைக்க போகிறேன். வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இதில் ஆல்ரெடி உரம் போட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நான் இப்போ எதுவுமே நான் போடலை. உங்களுக்கு 60 டேஸோட ரிசல்ட்டை பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கேன்னு.